அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்றும் இளமையா இருக்கக்கூடிய சித்தர்கள் அருளிய ஒரு கற்ப முறையை பத்தி நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம். உங்களுக்கு முன்னாடியே ஆண்மை அதிகரிக்கிறதுக்கு சொன்ன விழுதி இலையை தான் இதுக்கு நம்ம பயன்படுத்த போறோம். அதோட கிழங்கையும் நம்ம பயன்படுத்துவோம். இதை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, விழுதி இலையையும் அதோட கிழங்கையும் கொண்டு வந்து 2.24 நிமிடங்கள் நல்லா அரைச்சிட்டு, அது வந்து ஒரு 100 கிராம் இருக்கிற அளவு கொண்டு வந்தா போதும். உங்களுக்கு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா பசுவோட பால்ல கலந்து, இது வந்து உங்களுக்கு சுத்தமான A2 வகை பசும்பாலா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா இப்ப கலப்பின பால் இருந்தால் அதுல ஒரு சக்தியுமே இருக்காது. அந்த பால் உங்க உடம்புக்கு குளிர்ச்சியும் கொடுக்காது, ஆண்மையும் அதிகரிக்காது. அதனால உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால A2 ரக பால் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பாலை கொண்டு வந்து நல்லா நீங்க அதை அரைச்சு அதை ஒரு கட்டி மாதிரி செஞ்சுட்டு, காலையில மாலையில 2 நேரமும் நீங்க அதை சாப்பிடணும். டெய்லி புதுசா நீங்க பண்ணுங்க. இத போல நீங்க ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்பு நல்ல வலிமை பெற ஆரம்பிக்கும். அதாவது ஆண்களுக்கு நல்ல ஆண்மை பெருக ஆரம்பிக்கும். உடம்புல உள்ள கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும். உங்களோட உடம்புல உள்ள மசில்ஸ் growth ஆகும். ஏஜிங் ப்ராசஸ் கம்மியாகி பார்க்கறதுக்கு இளமையா தெரிய ஆரம்பிப்பீங்க. பெண்கள் சாப்பிட ஆரம்பிச்சாலும் பெண்களுக்கும் ஏஜிங் ப்ராசஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். எப்பயுமே இளமையா தெரிவாங்க. அவங்க உடம்புல உள்ள கொழுப்புகள் குறைஞ்சு அவங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான அளவுக்கு மசில்ஸ் ஃபார்ம் ஆகி அவங்க நல்லா கட்டுக்கோப்பான உடம்பா அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த செடி சாப்பிடும்போது கண்டிப்பா உங்களுக்கு பத்தியம் இருக்குது. பத்தியம்ங்கிறது என்னன்னா, நீங்க காப்பு கட்டுற முறைப்படி நீங்க சாப்பிடறனால அந்த நேரத்துல உப்பு, புளி, காரம் இந்த 3 வகையும் நீங்க சாப்பிடவே கூடாது. அதே போல செக்ஸ் இதை நீங்க வச்சுக்கவே கூடாது. இதை நீங்க சரியா பண்ணிட்டு 48 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க உடம்புல உள்ள எனர்ஜி லெவல் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். மிக்க நன்றி.